ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ராஜா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் என்னால் சம்மணங்கால் போட முடியல, ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சம்மணங்கால் போட முடியாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது? சம்மணங்கால் அப்படின்னா கீழே உட்காந்து கால் மடித்து உட்காருவாங்களே, சாப்பிடும் போது உட்காருவோம் பார்த்தீங்களா, அது போல் பொசிஷன் வந்து உட்கார முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எதனால் போட முடியாது அப்படின்னு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கலாம், காலை வந்து பெண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக பண்ண முடியாது. அதாவது ஒரு லெக் வந்து 180 டிகிரியில் பெண்ட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து பெண்ட் ஆகாமல் உங்களுக்கு கொஞ்சம் மசிலோட டைட்னஸ் இருக்கிறதுனால பெண்ட் பண்ண முடியாது. சில பேரால் வந்து ஏதாவது அடிபட்டிருக்கலாம், அதனால் பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சில பேர் வந்து நல்லா உட்காட்டுருந்தேன், எனக்கு முட்டி வலி வந்ததுனால என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து லிகமெண்ட் பிரச்சனை இருந்தால், அதாவது ஏசிஎல் பிசிஎல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் அண்ட் போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் சொல்லக்கூடிய முட்டியில் வரக்கூடிய சில பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சரி பண்ண முடியும். அண்ட் அது சரி பண்ணுறதுக்கான விஷயத்த வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லி போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ சமணங்கால் போட முடியல அப்படின்னா, ஜென்ரலாக என்னால் எல்லா விஷயம் பண்ண முடியுது, என்னால் கீழே உட்கார முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேக் வந்து ரொம்ப டைட்னஸாக இருக்கலாம். அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் சேர்ந்து உங்களுக்கு டைட்னஸாக இருக்கும். அதாவது இடுப்புலேருந்து லெக் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கண்டஸ் அதை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கால் தொட பின்னாடி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்னஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ரொம்ப நேரம் வந்து நின்று வேலை பார்க்குறவங்க, டெஸ்கில் வேலை பார்க்குறவங்க, சில பேர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இந்த ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க, இல்லை இந்த கார்பெண்டரு, இல்லை வந்து டெய்லரோ, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை பார்க்கறதுனால ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டைட்னஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக டைட்னஸ் இப்போதான் வந்துட்டு இருக்குது. அதிகமாக ரிசர்ச்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால சில பேர் கீழே உட்கார முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாமே நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து இவங்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சமணங்கால் போட முடியாததுக்கு என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணி அதை ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் என்ன இந்த இப்போ என்னால் சமணங்கால் போட முடியல அப்படின்னா என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது மெடிக்கல் இஷ்யூவா, இல்லை வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களால் பண்ண முடியலையா, இல்லை மெக்கானிக்கல் மூமெண்ட்ஸா, பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸாக இருக்குது அப்படின்னா உங்களால் சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. அதுக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸாக இருந்தால் உங்களால் சமணங்கால் போட்டு உட்கார முடியும். வித்தின் 2 to 3 டேஸில் பண்ண முடியும். சரிங்களா? நான் சொல்கிறத வந்து 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 5 times to 10 times நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாருக்கும் செட் ஆகும். சரிங்களா? சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு டைட்னஸாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? யாருமே தெரியல, என்னை யார் பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வாங்க இதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் வந்து எனக்கு டைட்னஸாக இருக்குது அப்படின்னா எப்படின்னா, இவங்க இந்த லெக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டைட்னஸாக இருக்கும். சில பேர் சமணங்கால் போடணும்னா இப்படி உட்காருவாங்க, இப்படி உட்காந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே டைட்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெண்ட் ஆகாது, இப்படி பெண்ட் பண்ணி உட்கார முடியாது. சரிங்களா? இந்த பொசிஷன் உங்களுக்கு போகாது. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டைட்னஸாக வந்து கால் நீட்டி உட்கார முடியாது, அவங்களுக்கான எப்படி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்படி உட்காரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இப்படி உட்காருவோம். சில பேர் உட்காந்து சாப்பிட முடியாது. சில பேர் ஒரு பேஷண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாரு, நான் கீழே உட்காந்து ரசம் சாதம் சாப்பிடணும். சரிங்களா? ரசம் சாதம் வந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவருக்கு நான் கொடுத்த எக்ஸசைஸ் வந்து நல்லா ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. டெய்லி ஃபாலோ பண்ணார். வித்தின் மேக்ஸிமம் ஒரு 5 days அவருக்கு சரியாச்சு. ஏன்னா ரொம்ப டைட்னஸ் ஆகல, கம்மியாக தான் இருந்தது அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ சொல்லித்தர ஃபாலோ பண்ணுங்க, பார்க்கலாம். கால் நீட்டிக்கிறீங்களே, கால் நீட்டி உட்கார முடியாது, இப்படி தான் பெண்டாக இருக்கும். ஏன்னா சமணங்கால் போட முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா காலை வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி டச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்து இப்படி டச் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட்டு முட்டிக்கு டச் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இதை வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக 1 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த காலை பெண்ட் பண்ணி 1 2 3 4 5. அந்த 5 செகண்ட்ஸில் அந்த 5th டைம் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் காலை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பிடிக்க முடியல கூட இங்கே பிடிங்க. இது போல் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்ட்ரெச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இல்லை, அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இல்லை அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேர் மேலே உட்காந்துட்டு கால் மேலே கால் போடணும். சரிங்களா? காலில் நீட்டிக்கோங்க. ஒரு காலை வந்து பெண்ட் பண்ணி ஒரு காலை வந்து பிடிச்சி விடணும். இப்படி பெண்ட் பண்ணி நீட்டணும். நீங்கள் 1 2
3. ஓகே, அப்புறம் இதை அதே மாதிரி இந்த கால் பண்ணுறேன். இப்படி பெண்ட் பண்ணி 1 2. ஏன்னா சேர் மேலேயோ இல்லை பெட் மேலே உட்காந்து தான் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண முடியும். இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இந்த காலில் வந்து பெண்ட் ஆக்டிவிட்டி இல்லாமல் இந்த ஃபுல்லாக டைட்னஸாக இருக்கும், அந்த இங்கேயும் டைட்னஸாக இருக்கும். ஏன்னா இது நல்லா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிச்சுனா தான் உங்களால் பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். பர் டேக்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணலாம். இது ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, படுத்துட்டு ஓகே, மூணாவது என்ன பண்றீங்கன்னா, படுத்துட்டு காலை பாருங்க கிட்ட வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை பை 1 2 3 4 5. இது போல வந்து 15 டைம்ஸ் பண்ணலாம் and 5 டைம்ஸ் பண்ணலாம். சரிங்களா? 15 செகண்ட்ஸ், அதாவது இது போல வந்து 15 டைம்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுங்க. அகைன் திருப்பி பெண்ட் பண்ணி ஒரு 15 டைம்ஸ், அது போல 5 முறை நீங்க பண்ணணும். இது மூணாவது. நாலாவது என்ன பண்றீங்கன்னா, கால் மேல கால் போட்டு பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி 1 2 3 4 5. இந்த 5 இது போல. நெக்ஸ்ட் 5 எப்படி பண்றீங்கன்னா, இந்த கால் நீட்டி இந்த கால் பெண்ட் பண்றீங்க. இப்படி 2. இத ஹோல்ட் பண்ண அவசியம் கிடையாது, பட் மூவ்மெண்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதாவது 10 மூவ்மெண்ட்ஸ்ன்றது 20 30 அப்படிலாம் நீங்க பண்ணலாம். இது போல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு மசில் ரிலாக்ஸ் ஆகுறது தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபிகர் 4 எக்ஸசைஸும் நீங்க பண்ணலாம். கால் மேல கால் போட்டு இப்படி பெண்ட் பண்றது. இதுவும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பட்டக் மசில், இங்க பட்டக் மேல இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, பட்டக் மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால கால் பெண்ட் பண்ணி உட்கார முடியும். சில பேருக்கு வந்து லம்பார் ரீஜன் சொல்லுவோம்ல, லோயர் பேக்ல வந்து மசில் டைட்டா இருந்தாலும் சில பேரால சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. ஸோ இந்த வீடியோவை உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். சரிங்களா? வேற ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் அதை எதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணிங்கன்னா தான் உங்களால் உட்கார முடியும். சரிங்களா? மசில் ப்ராப்ளம் இருக்குது, போன் டைட்டாக இருக்குது, இல்லை மசில் டிஸ்கில் ஏதாவது பல்ஜ் இருக்குது, இல்லை வந்து டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி என்னென்னு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசில் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுனாலே இது உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ஜென்ரலாக வீட்டில் படுத்துட்டே பண்ணலாம். நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாமே வந்து 4 to 5 எக்ஸசைஸ் தான் இருக்கும். இது எல்லாமே வீட்டில் நீங்கள் பண்ணி சரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.